எல்லோருக்கும் நமஸ்காரா. வெல்கம் டு குக் வித் சியா. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா ஒரு செம்ம சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போறோம். நம்ம வீடியோவை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸை ஈஸியான முறையில டேஸ்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய தேவையான பொருட்களை பார்த்துடலாங்க. உருளைக்கிழங்கு 3 இந்த மாதிரி சின்ன சைஸ்ல எடுத்துக்கோங்க. பெருசா இருந்ததுன்னா 2 எடுத்துக்கோங்க. டொமேட்டோ சாஸ் 1 டேபிள் ஸ்பூனு, சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூனு, கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 1/2 கப்பு, பூண்டு ஒரு 4 பல்லு பூண்டு எடுத்து இது மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் 1 அதையும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொத்தமல்லி இலை கொஞ்சமாக அதையும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்கலாங்க. உருளைக்கிழங்க ஒரு 3-4 ஒரு உருளைக்கிழங்க கட் பண்ணி போட்டு குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்குவோம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. 3 விசில் விட்டு நல்லா இது மாதிரி குலைவாக வேகணும். இப்போ தோலெல்லாம் உரிச்சு வச்சிடலாங்க. உரிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு கிண்ணியில் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த உருளைக்கிழங்க மசிச்சு விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா வெந்துச்சுன்னா ஈஸியாக இருக்குங்க, கை வச்சே மசிச்சிடலாம். உப்பு ஆல்ரெடி இந்த உருளைக்கிழங்க வேக வைக்கும் போதே கொஞ்சமாக சேர்த்துட்டோம். இப்போ இதில் கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. தண்ணியில் எதுவும் சேர்க்க வேண்டாங்க, இதுலேயே பிசைஞ்சு எடுக்கணும். உருளைக்கிழங்கு வேக வச்சதுனால அதுவே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் கையில் மாவு பிடிக்குதுங்க, அதனால 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்குவோம். ரொம்ப சேர்த்துறாதீங்க, எண்ணெய் சேர்த்தா கையில் மாவு கொஞ்சம் பிடிக்காது. நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி பிசைஞ்சுக்குவோம். மாவு கொஞ்சமாக இந்த அளவுக்கு எடுத்துக்குவோம். எடுத்து இந்த மாதிரி உள்ளாங்கையில் வச்சு இந்த மாதிரி உருட்டிக்கலாம். கொஞ்சம் உள்ளாங்கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் மாவு ஒட்டாது கையில். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு 7 வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. இதுலேயும் நுனியில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் இதுலேயும் மாவு பிடிக்காது. இந்த மாதிரி சேஃப்காக இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக சேஃப் வந்திருக்கு பாருங்க. வாட்டர் பாட்டில் லைட்டாக வச்சதே எடுத்துருங்க, ரொம்ப வச்சு அழுத்துனீங்கன்னா சேஃப் வராது. இதே மாதிரி எல்லா மாவையுமே சேஃப் வச்சு எடுத்துக்குவோம். இந்த மாதிரி எல்லாமே சேஃப் எடுத்து வச்சாச்சுங்க. இங்கே பாருங்க பார்க்கவே காளான் மாதிரியே இருக்குது. அவ்வளோதாங்க. இப்போ இதை சுடு தண்ணி காய வச்சு அதில் போட்டு எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் தண்ணி எடுத்து சூடு பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும், வெயிட் பண்ணுவோம். பாருங்க தண்ணி நல்லாவே சூடாயிருச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுக்கணும்ல, இந்த இதை ஒன்று ஒன்றா போட்டுருவோம். இது இந்த தண்ணியிலே வேகணுங்க, இதுக்கு எண்ணெய்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி வேக வச்சா போதும். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். பாருங்க நல்லா வெந்துருச்சு. 10 நிமிஷம் வேக வச்சாலே நல்லாவே வெந்துருங்க. பாருங்க கலர் மாறி இருக்கு. இப்போ இதை வடிகட்டி எடுத்துருவோம். பாருங்க இது மாதிரி வடிகட்டி எடுத்துருங்க. இப்போ இதில் கொஞ்சமாக பச்சை தண்ணி ஊற்றி அப்படியே வடிகட்டிடுவோம். அப்போ தான் அந்த வளவளப்பு லைட்டாக இருக்கும், அதுக்காக. நல்லா தண்ணியில் வடிட்டுங்க. ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருவோம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதில் பூண்டும் பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம். எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க. இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு தனி மிளகாய் தூள், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனு மஞ்சள் தூள். இந்த எண்ணெயிலேயே இந்த பச்சை வாசனையெல்லாம் போகட்டுங்க. இப்போ இதில் இந்த இதை போட்டுடலாம். சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்க்கவே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே கொஞ்சமாக சேர்த்தோம், இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்குவோம்.
கொஞ்சம் உடையாம இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க சைடில் விட்டு. இதில் வந்து சோயா சாஸ் சேர்த்துடலாம். டொமேட்டோ சாஸ், சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஃபைனலாக கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. குழந்தைங்களாம் வந்து இது என்ன ஸ்நாக்ஸ்ன்னு கேட்டாங்கனாக்கா காளானே இல்லாமல் காளான் ஃப்ரைன்னு சொல்லுங்கள். அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். குழந்தைங்களாம் வந்து ஸ்கூல் விட்டு வந்தாங்கன்னா ஈவினிங் வந்து இதை செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க, கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். உங்கள் வீட்லையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எல்லாமே ஈஸியான முறையில் போட்டுட்ருக்கோம். அது உங்களுக்கு பயனுள்ளதாகவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.